நம்மளோட ஃப்ரிட்ஜ் ஸ்டோர் தான் பார்க்க போறோம். எங்க மம்மி வந்து நாளைக்கு தான் க்ளீன் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜை வந்து வீடியோ போடலாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. எங்க மம்மியை நாங்கள் ஏமாத்திட்டு நாங்கள் இன்னைக்கே போட ஆரம்பிச்சிட்டோம். வெளியே போயிட்டு வந்தவங்க சானிடைசர் போட்டுக்கோங்க. போயிட்டு வந்து சானிடைசர் போட்டு சாப்பிடும் போது சோப் போட்டு கழுவுங்க. எங்களோட ஃப்ரிட்ஜ் நேம் வந்து எல்ஜி. எங்க ஃப்ரிட்ஜ் டோர்ல வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டி வச்சிருக்கோம். ஆமா பாருங்க. ஃப்ரிட்ஜ் மேல இப்ப நம்ம என்ன இருக்குன்னு பார்த்தலாம். எங்களுக்கு எட்ட மாட்டேங்குது, அதனால எங்களோட நாங்க ஷேர் போட்டு பார்க்க போறோம். இதுதான் அக்கா சின்ன வயசுல போட்டா. இது எம்ஆர் ஸ்டுடியோ கலர் ஸ்டுடியோல இருந்து எடுத்த போட்டா. இது பாத்தீங்கன்னா ஹொசூர்ல எடுத்தது. இது வந்து இன்னொரு போட்டால ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும் பாருங்க. அக்காவும் நான் நினைக்கிறேன். இது வந்து அக்கா, இது வந்து நானு. கிராஃபிக்ஸ் நிறைய அழகா வச்சு அழகா தண்ணிலாம் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஆக்ஸ் இருக்கு, இதெல்லாம் வச்சிருக்காங்க. அப்புறம் துணி காய போடுற கிளிப் இருக்கு. இதெல்லாம் எங்க வச்சிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ரப்பர் பேண்டு, நெக்ஸ்ட் அதோட மூடி, கிளிப்பு காய போடுற மூடி, அப்புறம் ஒரு சீப்பு, அப்புறம் தலைக்கு போடுற ஷாம்பு, அப்புறம் ஏதாவது டேப்லெட் மாதிரி இருக்கு. இது சாப்பிட்டு வச்ச நாங்கள் வச்சிருந்த சாக்லேட் கவர் எப்படி வச்சிருக்கோம் பாருங்க. அப்புறம் அவ்வளோதான் ஒரு மாஸ்க், ஒரே ஒரு டைல்ஸ் கல் தான் இருக்கு. இதை நாங்கள் விளையாடவே எடுத்துட்டு வந்தது. ஆமாம், நம்ம சேர் கொண்டு வச்சு விளையாடலாம். ஓகே, வந்துடலாம். ஓகே, நம்ம ஃப்ரிட்ஜ் ஸ்டோர் பார்த்துடலாம், திறந்துடலாம். பாருங்க எவ்வளோ அசிங்கமா இருக்குன்ட்டு கீழே பாருங்க. ஏதோ கொட்டிலாம் கிடக்குது. எங்க மம்மி இப்படி தான் வச்சிருக்காங்க. வீக்லி தான் க்ளீன் பண்ணுவாங்க. இதான் ஐஸ் கட்டி உள்ள இருக்கு. உள்ள இல்லை, ஒசூர் வந்து கோல்டு கிளைமேட்னால நாங்கள் வந்து ஐஸ் கட்டி நிறைய யூஸ் பண்ண மாட்டோம். ஆமாம், அதனால இந்த பிளேஸ் எப்பயுமே க்ளீனாக தான் இருக்கும். ஆமாம், வந்து தண்ணியே ஊதி வைக்கிறது கிடையாது. ஆனா எதுவுமே இல்ல, காலி டப்பாவா இருக்கு. இங்க பாருங்க, லெச்சலாம் க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, கீழே போகலாம். இங்க வந்து ஏதாச்சும் கேக், இங்க வந்து ஃபிஷ் ஐஸ் கியூப்லாம் வைக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஆமா, இங்க பாருங்க எதுவுமே இல்லை உள்ள. இப்பயாவது தான் யூஸ் பண்ணுவோம் தான் இருக்கு. நெக்ஸ்ட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா மாதிரி இருக்குது. இது வந்து சாட் மசாலா, சிப்ஸுக்கெலாம் போடுறது. இது வந்து நாங்கள் சாப்பிட்ற பிக் சைட் மேரிகோல்டு. இது வந்து இன்னைக்கு தான் உடைச்சோம் தேங்காய். இது வந்து மயானீஸ். இது என்னன்னு தெரியல, கேக்கில் இந்த மாதிரி மேலெல்லாம் தூவிடும்ல, அது எனக்கே தெரியல. சிவானிக்கு தெரியல. கொஞ்சமா கேடு இருக்கு, கொஞ்சம். அப்புறமே இஞ்சி பூண்டு இங்க திறந்து காமிக்கிறேன். சில்லுன்னு இருக்கு பாருங்க. பூண்டு வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு பாருங்க. இது என்னது தெரியலையே. இந்த பால்ல இருந்து ஆடை எடுப்போம் பார்த்தீங்களா, அது இதை வச்சு மம்மி வந்து நெய் பண்ணுவாங்க. இது வந்து இது என்ன பார்க்கலாம், காளி. இது கொத்தமல்லி. இதை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுருக்காங்க. காலியா இருக்கு. இது வந்து புதினா. எங்க மம்மி வந்து சமையல் செய்ய எடுத்து வச்சிருக்காங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் இன்னைக்கு காலி ஆயிடுச்சு, அதனால சண்டே தான் போய் வாங்குவாங்க மார்க்கெட். ஐயோ, காஞ்சி போன கருவேப்பிலை எங்க மம்மி வச்சிருக்காங்க. எதுவுமே இல்லை ஃப்ரிட்ஜில். ஆமாம், நெக்ஸ்ட் என்ன இருக்கு? நெக்ஸ்ட் இந்த
கேப்சிகம் இருக்கு. கேப்சிகம் ஒரு பழுத்து போய் கிடக்குது. ஓகே நெக்ஸ்ட் இது வந்து கேரட் உள்ள கொஞ்சம் தான் இருக்கு. மம்மி சண்டே தான் போய் மார்க்கெட்டுக்கு போய் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வருவாங்க. இங்க பாருங்க. நெக்ஸ்ட் பிஸ்கெட் இருக்கு. நெக்ஸ்ட் கீழ பாத்தீங்கன்னா ரெண்டு எங்களுக்கு பிடிச்ச மில்கிஸ். இது வந்து பிக்கிள். நாங்க வந்து அசிம்பருப்புலாம் போட்டு சாப்பிடுவோம். பிக்கிள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து பச்சை மிளகாய் டப்பா. ஓபன் பண்ணி காட்டு. இதுங்க ஓபனே பண்ண முடியல. இது ஒரு ஐஸ்கிரீம் டப்பால போட்டு வச்சிருக்கோம். பச்சை மிளகாய் டப்பா. கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. ஆமா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எவ்வளோ இது இருக்கு. சுரக்காய். இது ஒண்ணுதான் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம வந்து கீழே வந்து தக்காளி இருக்கு. அதை பார்த்துடலாம். இங்க பாருங்க அதே போய் தக்காளி கழுக்குது. இங்க பாருங்க. இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அது கூட ஒரு தேங்காய் இருக்கு. உள்ள தண்ணி இருக்கு. அங்க வந்து சத்தங்கிக்குது. நெக்ஸ்ட் இங்க நம்ம பார்க்க போறோம். மேல வந்து முட்டைலாம் அடுக்கி வச்சிருக்கோம். இங்க பாருங்க முட்டை. கீழே போட்டுற வேணாம், கீழே போட்டுற வேணாம், கீழே போட்டுற வேணாம். எங்க இந்த இதுல முட்டை ஸ்டாண்ட்ல அடுக்கி வைக்காம எங்க வச்சிருக்காங்க? மேல, அப்புறம் கீழே, அப்புறம் இங்க வச்சிருந்தாங்க. எங்கன்னு தெரியல. இப்போ நான் மசாலாஸ் பார்த்துடலாம். அம்மா மசாலாஸ்லாம் நிறைய அடுக்கி வச்சிருக்காங்க. பாருங்க. குமின் பவுடர், சீரக பொடி. நெக்ஸ்ட் சிக்கன் பவுடர், சிக்கன் மசாலா. பெப்பர் பவுடர். பாருங்க. இது வந்து சாம்பார் பொடி. எத்தோண்டு வச்சிருக்காங்க பாருங்க. பேப்பர் மட்டும் தான் இருக்கு. 2 பாக்கெட்ல இருக்கு. இது வந்து 4 பாக்கெட். இதுல ஃபுல்லா பெப்பர். இது என்னது? கொரியாண்டர் பவுடர். மல்லித்தூள், மிளகாய் தூள். நான் அதை சொன்னேன். இது சில்லி பவுடர். அப்படின்னா மிளகாய் தூள். கரம் மசாலா. இது வந்து மம்மி குடிக்கும் ஓட்ஸ். சொல்லியாச்சு. எடுத்து கையில் வச்சுக்கோங்க. மட்டன் மசாலா. மட்டன் பன்னீர் காலி. இது உள்ள வச்சிருக்காங்க. பேப்பர் மட்டும் தான் இருக்கு. இது ஜிஞ்சர் பவுடர். ஜிஞ்சர் பவுடரா? இது வந்து இன்னும் ஓபன் பண்ணலாம். மிளகாய் தூள். பாருங்க காலி தான் இருக்க மாட்டேது. அதை போய் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்காங்க. என்ன பண்றது சொல்லுங்க. இது பிரியாணி மசாலா. பிரியாணி எங்க காட்டு? இது கூட காட்டுறவா சிவானி? இது என்னது? இது ரசம் பொடி. நெக்ஸ்ட் சாம்பார் பொடி. எத்தனை சாம்பார் பொடி வரும்? இது என்ன தெரியலக்கா. இது நீ படி. இதெல்லாம் உள்ள வச்சிடலாம். அப்புறம் மம்மி திட்ட போறாங்க. நெக்ஸ்ட் கீழே போயிடலாம். கீழே என்ன இருக்கு? இப்போ வந்து கீழே இருக்கிறத பார்த்தலாம். மசாலாஸுக்கு கீழே அக்கா கொஞ்சமாக கொட்டிட்டா பன்க்கு மேலே போடுவாங்கல்ல, அது ஈஸ்டர். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இஞ்சி வச்சுருக்காங்க. அதுக்கு ஒரு டப்பா வேறு. ஆமாம் பாருங்க குட்டி குட்டிஸாக இருக்குல்ல. பாயாஸ்க்கு செய்கிற சேமியா. இது வந்து எப்பயோ வாங்கினது. ஒரு நாள் பாயாசம் செஞ்சு கொடுத்தாங்க. செம்மையாக இருந்தது. அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணது. இது வேற எதுக்குமே யூஸ் பண்ணலாம். அப்படியே இருக்கு. ஆமாம். இது ஏதோ லிக்விட் மாதிரி இருக்கு. தெரியல. வச்சிடலாம். சரி சரி. இது என்னன்னு தெரியல. பாவா பஜ்ஜி மசாலான்னு இருக்கு. என்னன்னே யூஸ் பண்ணல. என்னன்னே தெரியல. அதெல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க? நிறைய வாங்கணும். ஆனா எதுவுமே யூஸ் பண்ணல. என்னன்னே தெரியல. அதெல்லாம் மம்மி வாங்கி வச்சிருக்காங்க. பாஸ்தா ஒரு நாள் செஞ்சு கொடுத்தாங்க. செஞ்சு கொடுத்தாங்க.
வச்சிருக்காங்க. பாஸ்தா. இது வந்து எலுமிச்சம்பழம் எவ்வளோ வச்சிருக்காங்க பாரு. நிறைய வைக்கசா. இதை நாங்கள் போட்டு ஜூஸ் குடிப்போம். பாருங்க வெயில் அடிக்குமே தான் குடிப்போம். ஒசூர் வந்து ரொம்ப கோல்டு கிளைமேட். அதனால இப்போ பாருங்க வேற என்ன இருக்குங்க? வேற ஏதோ வச்சிருக்காங்க. ஏதோ எடுக்கிறதுனே தெரிய மாட்டேங்குது. இது வந்து நசிக்கிட்டே இருக்கா. ரெட் சில்லி பவுடர் தான் இதுமே. இது வந்து வெத்தலைக்கு போட்டு சாப்பிடுவாங்க. சுண்ணாம்பு. சுண்ணாம்பு அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சாட் மசாலா. ரெண்டுமே ஒரே பேக்கெட் மாதிரி இருந்ததுனால கன்ஃபியூஷன் ஆகிடும். இது சாட் மசாலா. இதுதான் ஜிஞ்சர் பவுடர். டீக்கெல்லாம் ஒரு நாள் போட்டு கொடுத்தாங்க. சளி பிடிச்சிச்சுன்னா இதை போட்டு குடிப்பாங்க. இது என்னன்னே தெரியல. அதை வாங்கி வச்சுருக்காங்க பாருங்க எங்கள் மம்மி. சாஸ் தான் இதுவும். சாஸ் ரெட் டொமேட்டோ கெச்சப் தான். பார்க்கல. இது வந்து வெனிலா எசன்ஸ். வெனிலா எசன்ஸ் குட்டி பாட்டில். ஓகே குட்டி பாட்டில் கேக்குலாம் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் கீழே ரொம்ப கீழே போயிட்டோம். ரொம்ப கீழே போயிட்டோம். இந்த வேல்யூ இது என்னது? காலி. இங்க பாருங்க சாஸ். சாஸ் டொமேட்டோ இது டேடி இது காலியானதுனால அதை வாங்கிட்டு வந்தேன். ஆமாம் ஆனால் இது யூஸே பண்ணலாம். நெக்ஸ்ட் இது என்னன்னே தெரியல. சோயா சாஸ் கையில் ஓடுதே. சோயா சாஸ்ன்னு நினைக்கிறேன். சோயா சாஸ் தான். சோயா சாஸ் கையிலலாம். இது வந்து சில்லி சாஸ்ன்னு நினைக்கிறேன். இந்த சில்லி சாஸ். எஸ். இது பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர். பேக்கிங் பவுடர். எஸ். அது என்னன்னு தெரியல. ராய் புட்டு. ராய் மாவு. ராய் மாவு. இதை வச்சு ராய் புட் பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப வெயிட்டாக வச்சுருக்காங்க மம்மி. பாருங்க எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பயாவது ஒரு நாள் செஞ்சு கொடுப்பாங்க. ஆமாம் ரொம்ப வெயிட்டாக இருக்கு. இது வந்து கொழு என்னது மாவு? என்னது? இதுதான் கொழுக்கட்டை மாவு. பாருங்க ஒரு நாளைக்கு எங்கள் மம்மியை வந்து செஞ்சு கொடுத்தாங்க கொழுக்கட்டை மாவு வச்சு. இது வந்து டால்டா. ரொம்ப நிறைய இருக்கு. ரொம்ப நிறைய இருக்கு. தூக்கவே முடியல. யூஸ் பண்ணணும்னு யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப நிறையா இருக்கு போல. பார்த்தீங்கன்னா எவ்வளோ கசகசம் பிசுகசம் வச்சிருக்காங்க. பாருங்க பாருங்க எல்லாமே பாருங்க 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 எல்லாம் கசமுசு வச்சுட்டாங்க மம்மி. பாருங்க எல்லாம் வாங்க. பாருங்க இப்படி இருக்கு. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே எனக்கு ஃப்ரிட்ஜ் ஸ்டோர் முடிஞ்சுது. க்ளோஸ் பண்ணிப்பேன். ஓகே க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த ஃப்ரிட்ஜ் ஸ்டோர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஃப்ரிட்ஜ் ஸ்டோர் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பை.